உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா வரலாறு. சரிங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா வரலாறுங்கிறது புது புதிய நிகழ்வுகளை ஒவ்வொரு நாள் நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. அந்த மாதிரி பார்க்கும்போது பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், கட்டாயம் இருக்கும். இப்பவே நம்ம ஒரு நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பழங்காலத்துல மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம எதை படிக்கணும்னா வரலாறு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, இதை பொறுத்தளவு வரலாறு அப்படின்னா என்ன மீனிங் சொல்றாங்க, வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன சொல்றாங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். சரிங்களா? விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னா அதை அப்படியே நம்ம நம்பாம அது உண்மையா அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிக விஷயங்களை விசாரிக்கிறோம். அப்படி விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகே, வேற என்ன சொல்றாங்க வரலாறு அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படிங்கிறாங்க. கடந்த காலம் நடந்த நிகழ்வுகளை ஒரு வரிசைப்படுத்தி தொகுத்து சொன்னாங்கன்னா அதுக்கு பேரும் என்னதான் வரலாறு. சரிங்களா? விசாரிப்பதன் மூலம் கற்றல் மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. சரிங்களா? ஓகே, கால வரிசைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, காலக்கோடு வரிதல் அப்படின்னா நம்ம எந்த ஆண்டுல ஒவ்வொரு விஷயங்களா வந்திருக்கிறத அப்படியே தொகுத்து நம்ம சொல்றத மாதிரி சொல்றதுக்கு பேரு வரலாறு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம சொல்றோம். ஓகே, இந்த வரலாறுங்கிற பேர் எப்படி உதயமாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது தான் வரலாறு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல். அப்ப இந்த வரலாறு அப்படிங்கிறது கொண்டு வந்தது யாருன்னா கிரேக்கத்தை சார்ந்த நபர்கள் தான். சரிங்களா? ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது கிரேக்க மொழியில சொல்லு. இந்த ஹிஸ்டோரியா என்பதற்கான பொருள் தான் விசாரிப்பதன் மூலம் கற்றல். எந்த ஒரு நிகழ்வுகளையும் நாம் எளிதில் அப்படியே நம்பாம அதனால உண்மை ஆன சம்பவமா இருக்கா அப்படிங்கிறதுக்காக கூட ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான். ஒருத்தர் என்ன நிகழ்வு சொன்னாலும் அது சரியான நிகழ்வு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கும் போது அதனோட விடை கிடைச்சிடும். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்ப இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது தான் வரலாறு. ஓகே, நம்ம இந்த வரலாறை பொறுத்தளவு உலக அளவுல வரலாறு நம்ம படிக்கணும். இந்த உலகளவு வரலாறு நம்ம பார்க்கறதுக்கு மக்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சுதான் நம்ம வரலாறு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ உலகளாவிய அளவுல மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம்னா கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 10,000 ஆண்டுகளுக்கு பொது ஆண்டுக்கு முன் கவனிச்சுக்காங்க நல்லா, பொது ஆண்டுக்கு முன் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அகழ்வாய்வின் மூலமாக கிடைச்சிருக்கு. அகழ்வாய்வுங்கிறது என்னன்னா தொல்லியல் சான்றுகள். சரிங்களா? இப்போ ஒரு அறிஞர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்றத ஒரு வகை இருக்கு. தொல்லியல் சான்றுகளை எடுத்து கார்பன் 14 அப்படிங்கிற கால கணிப்பு முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு எது சரியானது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அறிஞர் சொன்ன விதமும் அந்த கால கணிப்பு விதமும் கிட்டத்தட்ட நேர் ஒத்து போகும்போது ஓகே இந்த மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற சான்றுகளை நம்ம எடுத்து முன்வைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்ப வரலாறை பொறுத்தளவு இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலாம்னா இந்த வரலாறையே 2 பிரிவா பிரிக்கலாம். எப்படி 2 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னா இந்த தொல்லியல் சான்றுகள் ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கீழே புதையுண்ட சான்றுகளை எடுத்து இந்த மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சான்று இருக்கு. இன்னொன்னு ஆவணங்கள் சொல்றாங்க, எழுதப்பட்ட ஆவணங்கள். அந்த எழுதப்பட்ட ஆவணங்கள்ல இந்த மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்கிறது அதுல எழுத்து மூலமாக நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. தொல்லியல் சான்றுகள்ல அப்படி எழுத்துப்பூர்வமான நிறுவனம் கிடையாது. காலக்கணிப்பு முறையின் அடிப்படையில் தான் நம்ம அதை அணுகிறோம்.
அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது வரலாறே ரெண்டு பிரிவுகளா பிரிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வரலாறு அப்படிங்கிற டாபிக்கே வரலாற்றுக்கு முற்பட்ட, இந்த வரலாறுன்னு ஒண்ணு தொடங்குறதுக்கு முற்பட்ட மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லக்கூடியது. யாரும் இவங்க இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. காரணம் அங்க கிடைக்க சான்றுகள், கிடைத்த தொல்பொருள் சான்றுகள், பானை ஓடுகள் கிடைச்சிருக்கலாம், இல்ல எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு இதுவுமே இல்லாம மற்ற விதங்கள்ல தொல்லியல் சான்றுகள் கிடைச்சதுனால அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு அப்புறம் வரலாற்றின் தொடக்க காலம், வரலாற்றின் தொடக்க காலம் அப்படிங்கிற ஒரு சான்றையும் சொல்லலாம். அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைக்காது, தொல்லியல் சான்றுகள் மூலமாக நம்ம நிரூபணம் செய்த வரலாற்றுடைய குறிப்புகள், இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரை மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தொல்லியல் குறிப்பு மூலமா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா C14 கார்பன் வயது கணிப்பீட்டு முறை அடிப்படையிலையும், அப்புறம் டெண்டோ அப்படிங்கிற மர கணிப்பீட்டு முறையிலும் இதை நம்ம எடுத்து வைக்கிறோம். அடுத்து வரலாற்றின் தொடக்க காலம் அப்படிங்கிறது வரலாற்று காலத்திற்கும், வரலாற்று காலம் சரிங்களா, வரலாற்று காலத்திற்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறத சொல்றோம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் வரலாற்றின் தொடக்கம் அப்படிங்கிறோம். அப்ப வரலாற்றின் தொடக்கம் எதுவா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, எழுதப்பட்ட சான்று கிடைத்திருக்கிறது, இருந்தாலும் அதற்கான பொருள் புரியவில்லை, அந்த எழுத்திற்கான அர்த்தம் தெரியவில்லை, ஆனா எழுதப்பட்ட சான்றுகள் அந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், வரலாற்றின் தொடக்க காலம்ங்கிறோம். இதை தான் புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிம்பாங்க. புரோட்டோ ஹிஸ்டரி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றின் தொடக்க காலம். எழுதப்பட்ட ஆவணங்கள் இருந்தும் பட் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத இது நாள் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம சிந்து வெளி நாகரிகத்தின் அடிப்படையில கிடைச்ச எழுத்துக்கள் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. இந்த எழுத்துக்களுக்கான குறியீடுகள் என்ன குறிக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல. அந்த மாதிரியான சான்றுகளை தான் வரலாற்றின் தொடக்க காலம் சொல்றோம். அடுத்ததாக வரலாற்றின் காலம் அப்படின்னு சொல்றோம். வரலாற்று காலத்தை பொறுத்தளவு முழுமையா எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. எழுத்துக்களின் அடிப்படையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், இலக்கிய சான்றுகள் சரிங்களா. இப்ப நம்ம தமிழ் மொழின்னு எடுத்துட்டோம்னா சங்க இலக்கிய சான்றுகள் சொல்றோம். உலக அளவில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வகையான இலக்கிய சான்றுகள் கிடைச்சிச்சு. நம்ம மக்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் அடிப்படையில சங்ககால இலக்கிய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது 300 முதல் கிமு 300 முதல் கிபி 300 வரை இந்த ஆண்டுல தான் சங்க இலக்கிய சான்றுகள் கிடைத்ததை நம்ம எடுத்து சொல்றோம். அந்த மாதிரி இலக்கியங்கள் கிடைச்சதை வச்சு வரலாற்று காலம் அப்படிங்கிறத நம்மளால எளிமையா உணர்த்த முடியுது. 50 காப்பியங்களா இருக்கலாம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணியா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரலாற்றின் காலத்துல கிடைக்கப்பட்ட சான்றுகளா இருக்கு சரிங்களா. ஓகே, அப்ப இந்த வரலாறுங்கிற விஷயத்த முதல்ல ஒரு எழுதப்பட்ட ஆவணங்களை அடிப்படையில் பிரிச்சு ஒருத்தர் சொன்னார் சரிங்களா. இப்போ வரலாறு இதுதான் அப்படிங்கிறத முத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த மூணையும் பிரிக்கிறோம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றின் தொடக்க காலம், வரலாற்று காலம் சரிங்களா. ஓகே, அடுத்து இந்த ஓகே அப்புறம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அடுத்த வரலாற்றின் தொடக்க காலம், அடுத்த வரலாற்று காலம் அப்படின்னு பிரிச்சு சொல்லுவதன் அடிப்படையில வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஹெரடோட்டஸ் கிரேக்கத்தை சார்ந்த ஒரு நபர் ஹெரடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இப்படி ஒவ்வொன்றும் பிரிஞ்சு போகும். அதுல பல கூற்றுகள் ஒவ்வொருத்தங்களும் வரலாறு முன்னெடுத்து வைக்கிறதுனால பல பேரை சொல்லுவாங்க. பொதுவா உலக அளவுல வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்னா ஹெரடோட்டஸ் சரிங்களா. ஓகே, இதான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றின் தொடக்க காலம், வரலாற்று காலம், இப்படி 3 பிரிவா நம்ம பிரிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்,
முற்பட்ட காலம். ஓகே, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எப்படி இருந்திருக்கலாம்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைக்கப்படவில்லை. அப்ப வேற என்னவா இருக்கணும்? அங்க கிடைச்ச தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில வரிசைப்படுத்துறதா தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை கற்காலம் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுல வந்து தொல் பழங் கற்காலம். சரிங்களா? தொல் பழங் கற்காலம், தொல் பழங் கற்காலம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதான் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல் பழங் கற்காலம். முதல்ல கல்லால் ஆன கருவிகள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம சொல்றோம். இந்த கல்லாலான கருவிகள் எப்படி எதுக்காக கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா, இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப நிலையில அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நம்ம இது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல எப்படி மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி உருவாகி இருப்பாங்க அப்படிங்கிறது மனித பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கால வரிசையின் அடிப்படையில நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு வகையான மனிதர்கள் தோன்றாங்க. ஆப்பிரிக்காவில இருந்து தோன்றிய மனிதர்கள் உலகம் முழுவதும் அப்படியே பிரிஞ்சு இடப்பெயர்ச்சி செய்து எல்லா இடங்கள்லையும் சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய நவீன கால மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ் அளவுக்கு நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு வகையில மனிதர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவு முறைகளா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான அந்த வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேட்டையாடணும். அப்ப வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம்? அப்போதைக்கு அவங்க கையில ஆயுதங்கள் எதுவுமே இருக்காது. அப்ப கல்லாலான ஆயுதங்கள், கல்லை வச்சு ஆயுதங்களா உருவாக்குன ஒரு காலகட்டம் கிடைச்சிச்சு. அததான் கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். கல்லாலான கருவிகளை பயன்படுத்தி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கொண்டு போன காலம் கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த கற்காலத்துல தொல் பழங்கற்காலம் அப்படிங்கிற ஒரு சான்று இருக்கு. அடுத்து வந்து இடைக்கற்காலம். சரிங்களா? இடைக்கற்காலம். தொல் பழங்கற்காலம்ங்கிறது பேலியோலித்திக், இடைக்கற்காலம்ங்கிறது மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் கடைசியா வந்தது புதிய கற்காலம். சரிங்களா? அப்போ தொல் பழங்கற்காலம் இருக்கு, இடைக்கற்காலம் இருக்கு, புதிய கற்காலம் இருக்கு. இதுல நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் இந்த சான்றுகள் எங்க கிடைச்சிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் கேட்கலாம். கற்காலத்துல கிடைக்கப்பட்ட சான்றுகள் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தொல் பழங்கற்காலம்ங்கிறது எப்ப வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஆண்டு. சரிங்களா? முன்னாடி கிமு அப்படின்னு சொன்னோம். இப்ப பொது ஆண்டு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம். பொது ஆண்டுக்கு முன், பிசிஇ அந்த மாதிரி சொல்லுவாங்களா, காமன் ஏரா. சரிங்களா? அது மாதிரி பொது ஆண்டுக்கு முன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இந்த தொல் பழங்கற்கால கருவிகளை கையில வச்சிருந்தக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இது வேற எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல பல்லாவரத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த தொல் பழங்கற்காலம் முதல்ல மனிதர் கற்களாலான கருவிகளை பயன்படுத்தியதற்கான சான்று நம்ம தமிழ்நாட்டுல பல்லாவரம், அதிரம்பாக்கம் இடத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பல்லாவரம் சான்ற சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா, சர் ராபர்ட் புரூஸ் புட் அப்படிங்கிறவரு இந்த சான்றை எடுத்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம வட இந்தியாவிலையும் இருக்கு. மத்திய பிரதேசத்துல பிம்பேட்கா அப்படிங்கிற இடத்துல இந்த தொல் பழங்கால சான்றுகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இது மனிதர்கள் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தினதுக்கான சான்றுகளா சொல்றோம். சரிங்களா? வேட்டையாடுறதுக்காக அந்த கருவிகளை வந்து செஞ்சு அந்த வேட்டையாடி இருக்காங்க. விலங்குகளை குழுவா சேர்ந்து வேட்டையாடுவாங்க. தனித்து வேட்டையாடுறதை விட குழுவாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழங்காலத்துல மக்கள் குழுவாக சேர்ந்து வேட்டையாடுவாங்க. ஒரு பெரிய விலங்குகள் வருது அப்படின்னா, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கான கருவிகள் சரியான இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள விலங்கை விழ வச்சு அதுக்கப்புறம் அந்த விலங்குல இருந்து மாமிசத்தை எடுத்து சாப்பிட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப இந்த தொல் பழங்காலத்துல பொதுவா நம்ம தமிழக பகுதியை பொறுத்தளவு, இந்தியா பொறுத்தளவு ஒரு முக்கியமான ஒரு மனித பரிணாமம் வராங்க. அவங்க யாருன்னா
ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டர்ஸ். இந்த ஹோமோ எரக்டர்ஸை பொறுத்தளவு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இவங்க தான் முதலில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடப்பெயர்ச்சியின் காரணமாக வெளியில் சென்ற அந்த அவங்களுடைய இடத்தை விட்டு வெளியில் இடப்பெயர்ச்சி செய்த முதல் மனித பரிணாமம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஹோமோ எரக்டர் சொல்றோம். அவங்களுடைய சான்றுகள் தான் நம்ம தொல் பழங்காலத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? மத்திய பிரதேசம், பெம்பேட்கா, இந்த 2 இடங்கள். அது மாதிரி இடைக்காலம் அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன் 10,000 இருந்து 6,000 வரை உள்ள காலகட்டத்தில் கிடைச்ச கருவிகள். இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்கிட்ட இருந்து இவங்கிட்ட பயன்படுத்தக்கூடிய கருவிகள் கொஞ்சம் கூர்மையாக்கப்பட்ட கருவிகளா இருந்துச்சு. சரிங்களா? கற்கருவிகளை என்ன பண்ணாங்கன்னா கூர்மையாக்குனாங்க. இந்த ஒரு சிறப்பு இடைக்கற்காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு இந்த இடைக்கற்காலத்துல பொறுத்தளவு நியாண்டர்தால் என்ற பழங்குடிய மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க. பழங்குடி மனிதர்கள் அதை வெளி இடங்கள்ந்து இடப்பெயர்ச்சி செய்து வந்த ஒரு வகையான மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க. இவங்களை மாமிச உண்ணிகள் அப்படிங்கிறதே சொல்லுவோம். நியாண்டர்தால்ங்கிறத மாமிச உண்ணி. இப்ப இவங்க இருக்கக்கூடிய காலம் பார்த்துக்காங்க, இடைக்கற்காலம் 10,000 to 6,000. இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படுது இவங்கிட்ட. அதனால இறந்தோரை புதைக்கும் வழக்கம் எந்த ஒரு காலத்துல இருந்தே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இடைக்கற்காலத்துல இருந்தே இருக்கு. இறந்தோர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்கள புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க மாமிசத்தை சாப்பிட்டாங்க பழங்கற்காலத்துல. இடைக்கற்காலத்துல இருக்க அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா நெருப்பின் பயனை அறியதற்கான சான்று அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடி மின்னலின் போது ஏற்பட்ட அந்த மின்னல்னால் அந்த மரங்கள் தீப்பற்றி எறிகிறது, அதனால அழிவுக்கு உள்ளாகக்கூடிய விலங்கினங்கள் இறந்து கிடக்கிறது. அந்த விலங்கினத்துடைய இறைச்சியை எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு சுவை மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெப்பம் அப்படிங்கிற அந்த தீங்கிறத உருவாக்கினா நம்மளும் அதை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உதயமாகிறதுனால அந்த லிஸ்ட்டுக்கு உள்ள போறாங்க. அடுத்த சரிங்களா? கற்காலத்துல கற்கருவிகளை மட்டும் பயன்படுத்துறாங்க. அடுத்து அவங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றுக்கு உள்ள போறாங்க. சரிங்களா? இறந்துரை புதைக்கும் வழக்கமும் இவங்ககிட்ட இருந்திருக்கு. அடுத்து புதிய கற்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. காரணம், இந்த புதிய கற்கால மக்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6,000 இருந்து 4,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி தான் புதிய கற்காலம் சொல்றோம். இந்த புதிய கற்கால சான்றுகள்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒண்ணு சக்கரம் கண்டுபிடிப்பு. இதனால என்ன நடந்துச்சு? இப்ப இவங்க இறந்துரை புதைக்கும் வழக்கம் ஒரு குழுவா வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு இடைக்கற்காலத்துல மாறிட்டாங்க. அப்ப புதிய கற்காலத்துல அந்த மக்களுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த நிலைக்கு மாறுறாங்க. அதன் அடிப்படையில சக்கரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சக்கரம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா மலையிலிருந்து பாறைகள் உருண்டு ஓடுவதை பாக்குறாங்க. அப்போ அந்த உருளையான ஒரு பொருள் உருண்டு ஓடும் அப்படிங்கிற அடிப்படையில சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சக்கரத்துல வச்சு ஒரு பொருட்களை ஏற்றி இறக்கிறதுக்கான வணிகத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது இவங்களுடைய சிறப்பு. அடுத்து மட்பாண்டங்கள் செய்யறாங்க. களிமண்ணால் ஆன மட்பாண்டங்கள். அப்ப களிமண்ணை வச்சு மட்பாண்டங்கள் செய்தலும் கைவந்த திறன் பெற்றவர்களாக புதிய கற்காலத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, 2 விஷயம். ஒண்ணு சக்கரம் கண்டுபிடிப்பு, இன்னொன்னு மட்பாண்டங்கள் செய்தல். இதை தாண்டி வேளாண்மை ரொம்ப முக்கியமானது. வேளாண்மை இப்ப இதெல்லாம் இறைச்சி இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இடைக்கற்காலத்துல இருக்கும்போது மக்களுக்கு அந்த இறைச்சியுடைய அளவு குறையுது. காரணம், அவங்க வேட்டையாடுதல் அதிகமா இருக்கனால பழங்கற்காலத்துல வேட்டையாடுறாங்க, விலங்குகளை அடிச்சு சாப்பிட்றாங்க. அடுத்து இடைக்கற்காலம் வரும்போது விலங்குகளை சாப்பிட்றதுக்கான எண்ணிக்கை குறையும் போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப யோசிக்கும் போது அவங்க அந்த பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மாறுறாங்க. அப்படி மாறும்போது பழங்களை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அந்த விதையை அந்த கொட்டையை அப்படியே கீழே போட்டு போறாங்க. கீழே போட்டு போகும்போது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே இடத்துல பார்க்கும்போது ஒரு மரம் செடி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்ப நம்ம சாப்பிட்டு எதை கீழே போட்டாலும் அந்த விதைகள் மூலமாக முளைச்சி வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப புதிய கற்காலத்துடைய விஷயங்கள்ல என்ன பண்றாங்கன்னா வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க. சரிங்களா? இதுதான் அப்ப புதிய கற்காலத்துல வேளாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்ப வரலாற்று முற்பட்ட காலங்கள்ல அதுக்கு முன்னாடி மனிதன் ஆதிவாசி. பொதுவாகவே
இந்த கற்காலத்திலேயே மனிதன் என்ன பண்றான், ஆதிவாசியாக தான் வாழ்றான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிக்கிமுக்கி கற்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நெருப்பின் பயன் தெரியுது. நெருப்பின் பயன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரான். அடுத்து இந்த பக்கம் சக்கரம் கண்டுபிடிக்கிறான். அடுத்து மட்பாண்டங்கள் செய்யறான். இந்த மட்பாண்டங்கள் சக்கரங்களுடைய கண்டுபிடிப்பு அவனை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகுது. அடுத்த தலைமுறைக்கு அவங்க அடுத்த நாகரிக ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு காரணமாக நம்ம இதை தான் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்து வரலாற்றின் தொடக்க காலம். வரலாற்றின் தொடக்க காலம் இதுதான் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அந்த வரலாற்றின் தொடக்க காலம்ங்கிறது நாகரிகங்கள் தோன்றிய காலமா கிட்டத்தட்ட பார்க்கலாம். சரிங்களா? அப்படி என்ன மாதிரி நாகரிகங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிராம வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோம். அதாவது கூட்டு குழு, கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு எங்கெல்லாம் ஆறுகள் இருக்கோ அந்த அந்த இடங்கள்ல அவங்க தங்கி மக்கள் வாழ்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலை வரலாறுங்கிறது ஒன்று தொடங்கும் போது அந்த ஆற்றங்கரையிலேயே அவங்க விதைகள் போட்டு நல்ல வளர்ச்சிகள் இருக்கனால வேளாண்மை செஞ்சு அங்கேயே இருந்து தங்கி மக்கள் வாழ்ந்து அவங்களுக்குள்ள ஒரு குழு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ வரலாற்றின் தொடக்க காலத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வகையான நகர நாகரிகங்கள் தோன்றியிருக்கு. சரிங்களா? 4 வகையான நகர நாகரிகங்கள் தோன்றியிருக்கு. இந்த 4 வகையான நகர நாகரிகங்கள்ல மிக முக்கியமான ஒரு நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா? அதையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல 4 வகையான நகர நாகரிகங்கள்ல ஒரு முக்கியமான முதல் நகர நாகரிகம் கேட்டாங்கன்னா மெசபடோமியா. இந்த மெசபடோமியாவுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 டு 2000 வரை இது ஒரு காலகட்டமா சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த மெசபடோமிய நாகரிகம் எப்படி உருவாகியிருக்கலாம் அப்படின்னா நதிக்கரைகள்ல தான் பொதுவா நாகரிகங்கள் உருவாவதற்கான தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த மெசபடோமிய நாகரிகம் யூப்ரடிஸ் டைக்ரீஸ் அப்படிங்கிற 2 நதிக்கரைகள் இருக்கக்கூடிய இடத்துல தோன்றிய நாகரிகமா சொல்றோம். உலகின் மிக பழமையான நாகரிகம். இதுல கவனிச்சுக்காங்க, வரலாற்றின் தொடக்க காலத்துலதான் இந்த நகர நாகரிகங்கள் எல்லாமே உள்ள வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அதன் அடிப்படையில நகர நாகரிகம் உலக அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 4 நாகரிகங்களையும் கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப இதுல நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப பொது ஆண்டுக்கு முன்னாடி 3500 டு 2000 வர இருக்குன்னு சொல்றோம். இப்போ பொது ஆண்டுக்கு முன்னாடி 3500னா இப்ப நம்ம 2026ல இருக்கோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் பொது ஆண்டுக்கு பின் நம்ம வந்துட்டோம். அப்போ பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 3500 ஆண்டுகள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு என்ன உருவாயிருச்சு, நாகரிகம் தோன்றியதான ஒரு சான்று சொல்றோம். அதன் அடிப்படையில மெசபடோமியா சொல்றோம். 2வது சிந்து சமவெளி அல்லது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி அல்லது சிந்துவெளி நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் இங்க 3500, இவர் 3300 டு 1900. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான ஒரு நாகரிகம். சிந்து நதியின் அந்த இண்டஸ் வெல்லி அப்படிங்கிற சிந்து சமவெளியில தோன்றிய நாகரிகம் அப்படிங்கிறதுனால இது ஒரு சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேரு பெற்றுச்சு. சரிங்களா? இது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நாகரிகம் சிந்து நதிக்கரை. என்ன நதினா முக்கியமான நதி சிந்து நதி. ஓகே, அடுத்து 2 3வது எகிப்து நாகரிகம். 3வது என்ன சொல்றோம்னா எகிப்து, சிந்துவெளிக்கு அப்புறம் எகிப்து நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் 3100ல இருந்து 1100 வரை. சரிங்களா? பொது ஆண்டுக்கு முன் 3100ல இருந்து 1100 வரை. இந்த எகிப்து நாகரிகம் எந்த இடத்துல தோன்றியதா கருதுறோம் அப்படின்னா நைல் நதி. எகிப்தின் நன்கொடை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நதி நைல் நதி. அந்த எகிப்துல ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி பாலைவனமா ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த நைல் நதி. இந்த நைல் நதியிலையும் மக்கள் வாழ்ந்த நாகரிகம் சான்றுகளுக்கு. ஆப்பிரிக்காவில் தான் மனிதன் தோன்றியனான் அப்படின்னு சொல்றோம். ஆனா நகரன் அப்படிங்கிறது உதயமாகிறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுன்னு பாத்துக்காங்க. அதுக்கு முன்னாடியே மெசபடோமியா அப்படிங்கிற இடத்துல நகரம் தோன்றி விட்டுச்சு.
ஓகே, கடைசியா சீன நாகரிகம். சீன நாகரிகம். இந்த சீன நாகரிகத்தை பொறுத்தளவு பொது ஆண்டுக்கு முன் 1700 டு 1122, சரிங்களா? இது வந்து மஞ்சள் ஆற்று நாகரிகம் சொல்லுவாங்க. மஞ்சள் ஆறு அல்லது ஹுவாங்கோ நதிக்கரை நாகரிகம் சொல்றாங்க. ஓகே, இதுதான் வரலாற்றின் தொடக்க காலத்துல வரலாறு அப்படிங்கிறது தொடங்குது. எழுதப்பட்ட ஆவணங்கள்லாம் வரலாற்று காலத்துல நமக்கு கிடைக்குது. அந்த வரலாற்றின் தொடக்க காலம் மற்றும் வரலாற்று காலம், சரிங்களா, ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 முக்கியமான நாகரிகங்கள் தோன்றுது. அதுல நகர நாகரிகங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம வரிசைப்படுத்துறது இதுதான்: மெசபடோமியா, சிந்துவெளி, எகிப்து, சீன நாகரிகம். இதை கால வரிசைப்படுத்த சொல்லலாம், காலக்கோட்டின் அடிப்படையில படுத்தலாம். ஓகே, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்? இதெல்லாமே வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன நடந்திருக்கு? சிந்துவெளியில எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மெசபடோமியாவில் மக்கள் வாழ்ந்த அந்த சான்றுகள் கிடைக்குது. அங்க கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், எலும்புக்கூடுகள், கருவிகள், இதெல்லாத்தையும் கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதனுடைய ஆண்டு ரொம்ப முன்னாடி பிஃபோரா போறதுனால உலகின் முதல் நகர நாகரிகமாக நம்ம எதை சொல்லிக்கிறோம்? மெசபடோமிய நாகரிகத்தை சொல்லிக்கிறோம், சரிங்களா? இதுல நம்ம படிக்கக்கூடிய ஏரியா இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதுதான் நமக்கு புத்தகத்துல முக்கிய விஷயமா கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? இந்த 4 நாகரிகங்களை கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சிந்து வெளி நாகரிகம். இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் படிச்சுட்டு போகணும். நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல, அந்த வரலாற்றின் தொடக்க காலத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இல்லை. அப்ப அங்க என்ன இருந்திருக்கும்? மக்கள் குழுவா இருந்திருக்காங்க, அங்கங்கன்னு பிரிஞ்சு இருந்திருக்காங்க, ஒன்னா சேர்ந்து இருந்திருக்குல்ல. இன்னொன்னு புதுசா அவங்க கண்டுபிடிக்கல. இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சிவிலைசேஷன் அப்படிம்பாங்க, சரிங்களா? சிவிக்ஸ் என்ற சிந்து வெளி நாகரிகம். சிவிஸ், அதாவது சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் லத்தீன் சொல்ல இருந்து உருவானதுதான் நாகரிகம், சரிங்களா? ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தளவு நம்ம ஏன் படிக்கிறோம்னா, இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு நாகரிகமா இருந்தது சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அதை டச் பண்ணியிருக்கும் சிந்துவெளி நாகரிகம். பாகிஸ்தான்ல முக்கியமான இடங்கள் அனைத்தும் சிந்துவெளி நாகரிகத்துடைய மிக முக்கியமான நகரங்களா 2 நகரங்கள் நம்ம சொல்றோம், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. இந்த 2 நகரங்களுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமா தான் சொல்றோம், சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவா இருந்ததுனால அப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாகரிகங்கள், சிந்துவெளி நாகரிகங்கள் அப்படிங்கும் போது நமக்கு சிவியஸ் என்ற லத்தீன் சொல்ல இருந்து நாகரிகம் அப்படிங்கிறது தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900 வரை நம்ம எந்த நாகரிகத்தை சொல்றோம்? சிந்துவெளி நாகரிகத்தை சொல்றோம். அப்ப சிந்துவெளி சார்ந்த விஷயங்களை நம்ம துவக்கணும், சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்த விஷயங்களை துவக்கணும். இந்த சிந்துவெளி நாகரிகத்தை முதல்ல யாரு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்குறோம். அதுல பல ஆராய்ச்சியாளர்கள், அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தங்களா வராங்க. அப்படிதான் வந்து நமக்கு இந்த ஹராப்பா அப்படிங்கிற விஷயத்த முத சொல்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1826 தான் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு தொல்லியல் ஆய்வாளர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நபர். இவர் தான் அந்த ஹராப்பா அப்படிங்கிறத முத ஆய்வு பண்றாரு. அப்ப ஹராப்பா அப்படிங்கிற ஒரு நகரத்தை முதலில் ஆய்வு செய்தவர் யாருன்னு கேட்டா சார்லஸ் மேஷன், சரிங்களா? இவர் ஆய்வுக்கு அப்புறமா 1831 ஆண்டு இவர் ஆய்வு பண்ணது ஹராப்பா. அடுத்து இன்னொரு நபர் வராரு, அலெக்சாண்டர் பர்னஸ். இவர் வந்து எங்கன்னா இந்த ஆம்ரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, சரிங்களா? ஆம்ரி, இது எல்லாமே எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள், சரிங்களா? இந்த இடத்த ஆய்வு பண்றாரு. இவர் ஆய்வு பண்ணி ஒரு சில விஷயங்களை எடுத்து முன்வைக்கிறார். அங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள், ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் ஹராப்பா நாகரிகத்தை ஆய்வு பண்ணும்போது கிடைச்ச பொருளை எடுத்துட்டு போகும்போது அவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சாலும் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி விஷயங்கள் தெரியல. அதனால பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹராப்பா மொஹஞ்சதாரோல கிடைச்ச அந்த
கற்கள், சுட்ட செங்கற்கள் இருக்கு. அதை எடுத்து ரயில் தண்டவாளத்துக்கு கூட பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் கூட இருந்திருக்கு. அதாவது தொல்லியல் ஆய்வுல மிக முக்கியமானது மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நம்ம எடுத்து வைக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகள் முற்பட்டா மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம். அப்படி புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. கீழே இருந்த அந்த செங்கற்களை எடுத்து அதை ரயில் தண்டவாளத்தை கூட பிற்காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. தொல்லியல் ஆய்வுடைய பயன் தெரியாம. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதுக்கப்புறம் மிக முக்கியமான நபர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். ஏஎஸ்ஏ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராகவும் இருந்திருக்காங்க. அவங்க உதயமாகும்போது, அந்த சர்வே ஆஃப் இந்தியா உதயமாகும்போது தலைவராக இருந்திருக்காங்க. அப்ப இவரை பொறுத்தளவு 1753, 1756, 1775 இந்த 3 காலகட்டத்திலையும் இந்த ஹராப்பா மொஹஞ்சதாரோ பத்தி ஆய்வுகளை மேற்கொள்றாரு. திரும்ப ரீகலெக்ட் பண்றாரு. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹராப்பாவுடைய விஷயங்கள் வெளியில கொண்டு வராங்க. சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆனா அதனாலதான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன சொல்றாங்க, இந்திய தொல்லியல் துறையின் இந்திய புதைப்பொருள் ஆராய்வை முத மேற்கொண்ட ஒரு வெளிக்காட்டின ஒரு நபரா நம்ம யார சொல்றோம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து 1861 ஏஎஸ்ஏ இந்திய தொல்லியல் துறை உருவாக்கும் போது அதனுடைய தலைவராக இருந்திருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புது டெல்லியில இருக்கு. ஓகே, இந்த 1856 இவர் ஆய்வு பண்ணிட்டு போறாரு. ஆய்வு பண்ண அந்த வருஷத்துல தான் பாகிஸ்தான்ல 2 இடங்கள்ல சாலை பணிகள், அதாவது ரயில் தண்டவாளங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்திருக்கு. அப்போ அந்த ரயில் தண்டவாளத்துக்கு இந்த கற்களை எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் அதனுடைய பயன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு முழுமையான ஆய்வுக்காக வராங்க. சரிங்களா? இதுதான் இதனுடைய விஷயம். அதாவது சிந்துவெளி நாகரிகம் வந்து முத ஆய்வு பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வர வந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 1920 சர் ஜான் மார்ஷல். 1920 இதை ஆய்வு பண்ண வந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகே, இவருடைய ஆய்வு என்னவா இது விஷயத்த சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் 3300 to 1900 சொன்னோம் பாத்தீங்களா. இவர் என்ன சொல்றாருன்னா 3250 to 2750 அப்படிங்கிற ஒரு சான்றை எடுத்து வைக்கிறார் அவருடைய ஆய்வின் அடிப்படையில. இருந்தாலும் கதிரியக்க கார்பன் C14 அடிப்படையில நம்ம கண்டுபிடிச்சது 3300 to 1900. இது ஒரு அறிஞர், அவர் சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சு அவருடைய காலத்தை எடுத்து வைக்கிறார் 3250 to 2750. சரிங்களா? திரும்ப 1940, அதாவது 20 வந்து 1924 இந்த ஆய்வுகள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அடுத்து 1940 இந்த ஹரப்பா நகரத்தை திரும்ப ஆய்வு பண்ண வந்தவர் யாருன்னா மார்டிமர் வீலர். ஓகே, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? யார் யார் வந்த முதல் ஆய்வே சார்லஸ் மேஷனால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படியே தொடர்ச்சியா ஒவ்வொருத்தங்களா வராங்க, ஒவ்வொரு இடத்துங்களையும் ஆய்வு பண்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த விஷயம் சிந்துவெளி நாகரிகத்துல தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள். இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எழுதிக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்துவெளி நாகரிகம். இதை பொறுத்தளவு சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். இந்த நகர நாகரிகம் எப்படி இருக்குன்னா திட்டமிடப்பட்ட ஒரு நகர நாகரிகமாக இருக்கு. அது என்ன திட்டம்? நாகரிகம்ங்கிறது புதியதாக ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கும். வேஷ்டி சட்டை உடுத்துறது தான் என்னுடைய கலாச்சாரம், புடவை உடுத்துறது என்னுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேஷ்டி சட்டைக்கு மாற்ற ஃபேன் ஷர்ட்டை கொண்டு வந்தது நம்மளுடைய நாகரிக மாற்றம். அது மாதிரி சேலைக்கு மாற்றாக மற்ற உடைகள் வந்தது ஒரு வகையான நாகரிக மாற்றம். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. இந்த சிந்து செவவெளி நாகரிகம் திட்டமிடப்பட்ட ஒரு நகர நகரம். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த வீடுகள் எல்லாமே சாதாரணமான விஷயங்களா இருந்திருக்கு. இவங்க இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் அடிப்படையில முத எப்படி பயன்படுத்துறாங்கன்னா சுட்ட செங்கற்களாலான வீடுகளை சுட்ட செங்கற்களாலான விஷயங்களை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இது சிந்து செம்மொழி நாகரிகத்துடைய முக்கியமானது இருக்கு. இன்னொன்னும் இந்த சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. வெண்கல காலம். இதை வச்சு ஒரு கொஸ்டின் நம்ம சொல்றோம். மனிதன் முதலில் அறிந்த உலோகம் எது? ஒரு கொஸ்டின் திரும்ப கேட்பாங்க. இதை நம்ம சொல்லுவோம் செம்பு அப்படின்னு சொல்றோம்ல. சரிங்களா? வெண்கலம். மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு.
திரும்ப அவன் பயன்படுத்திய விலங்கு எதுன்னு கேக்குறாங்க. விலங்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நாய் அப்படின்னு சொல்றோம். எதனால இந்த நாய் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, இவங்க குகைகள்ல வாழக்கூடிய மக்களா இருக்காங்க பெரும்பாலும். அப்ப குகைகள்ல வாழும் போது அந்த இடத்துல ஏதாவது எதிர்பாராத ஒரு விலங்குகள் வரும்போது அதுக்கு தாக்குதல் கொள்றாங்க. அப்ப அந்த நாய் வளர்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மோப்ப சக்தியின் காரணமாக எளிதாக துரத்தி அடிக்குது. இல்லைன்னா ஏதோ முன்கூட்டியே சொல்லக்கூடியதுனால அதை ஒரு பழக்கக்கூடிய விலங்கா இருக்காங்க. இந்த நாய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு, பசு, பன்றி, இது எல்லாமே இவங்க பழக்கப்பட்ட விலங்குகளா தான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்ப நம்ம கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்பாங்கன்னா இந்த விஷயங்கள் கேட்பாங்க. வெண்கல காலம் சொல்லுவாங்க. சிந்துவெளி நாகரிகத்துடைய முக்கியமான காலம் வெண்கல காலம். மனிதன் முதலில் அறிந்த உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு. சரிங்களா? தாமிரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சிந்துவெளி மக்கள் தானே முத அதை பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் இரும்பு அப்படிங்கிறத ஒரு காலத்தின் அடிப்படையில வரிசைப்படுத்துறாங்க. சரிங்களா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்துல இது முக்கியமானது. சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்கக்கூடியதுதான். ஓகே, அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். இந்திய எல்லையில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். சரிங்களா? இந்த இமேஜை பார்த்துக்காங்க. இதுதான் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது. இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். இந்தியா பக்கத்துல முக்கியமா ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா தான். ஃபர்ஸ்ட் 1921 ஆண்டு 1921 ஆண்டு. சரிங்களா? ஹரப்பா நாகரிகம் 1900 ஓகே. ஹரப்பா நாகரிகம் பாத்தீங்கன்னா 1921 ஆண்டு முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரமா இருக்கு. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சகார்னி என்பவரால் முத கண்டுபிடிச்சு இதான் ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் ஹரப்பா தான் முதல் நகரமாக இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஹரப்பா நகரத்துக்கு ஒரு சில சிறப்புகள் இருக்கு. முத கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் மட்டும் இல்லாம ஒரு சில சிறப்புகள் இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. புதையுண்ட நகரம் எது? ஹரப்பா. சரிங்களா? ரெண்டு விஷயம் தெரியுதா? 1921 தயாராம் சகானி கண்டுபிடிச்சாரு. அடுத்து புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா ஹரப்பா. அதனால இந்த ரெண்டு விஷயம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல டைம் கேட்டது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னது முத எடுத்து சொன்னதுனால தயாராம் சகார்னியை நம்ம இந்த இடத்துல பார்க்கறோம். கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கேட்வே சிட்டி என்றும் அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? ஹரப்பா. இந்த தொல்பொருள் ஆய்வர்கள் இந்திய எல்லையில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்தனால ஹரப்பா நாகரிகம் ஏன் நம்ம சொல்றோம்? சிந்துவெளி நாகரிகத்தை இன்னொரு பேர்ல ஹரப்பா நாகரிகம்னு சொல்றோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இந்திய நிலப்பரப்புலையா இருக்கலாம் அல்லது அந்த ஆசிய நிலப்பரப்புல நம்ம கண்டுபிடிச்ச முதல் பகுதியே இதுதான் ஹரப்பா தான். அதனாலதான் முதல் இடமா இருக்கிறனால ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது இதுல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 நகரங்கள் மட்டுமே காணப்படும். இதை தாண்டி இப்போதைய ஆய்வுகள்ல 8க்கும் மேற்பட்ட நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்துல கண்டுபிடிக்கும் போது ஒரு 6 நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் கிடைச்சிச்சு நமக்கு. அந்த தொழில் ஆய்வுகள்ல சின்ன இடங்கள்லாம் கிராமங்களா கிடைச்சிச்சு. 6க்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான நகரங்கள்னா ஒரு 6 நகரங்கள். அதுல ஒண்ணு ஹரப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அவருடைய இடத்தை பாருங்க எங்க இருக்குன்னு. இந்த ஹரப்பா நாகரிகத்தை பொறுத்தளவு அது எந்த நதிக்கரையில் தோன்றியது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ராவி. ஹரப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? ராவி. சிந்து நதி அப்படிங்கிற ஒரு முதன்மையான நதி இருக்கு. சிந்துவுடைய துணை ஆறுகள் ஒரு 5 ஆறுகள் இருக்கு. சீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த 5 துணையாறுகள் சேர்ந்துதான் சிந்துக்கு வலிமையே கொடுக்குது. அந்த துணையாறுகள்ல ஒன்றான ராவி நதிக்கரையில் தோன்றிய ஒரு நாகரிகம் தான் ஹரப்பா நாகரிகம். ஓகே, அடுத்து மொஹஞ்சதாரோ. இது 1922. அதுக்கு அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆர்.டி. பானர்ஜி. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆர்.டி. பானர்ஜி.
அப்ப புதையுண்ட நகரம் சொன்ன மாதிரி இந்த மொஹஞ்சதாரோ என்ன சொல்லுவாங்கன்னா இடுகாட்டு மேடு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இடுகாட்டு மேடு, இடுகாட்டு மேடு. சரிங்களா, அதாவது அது புதையுண்ட நகரத்துல அது இறந்தவர்களுக்கு மேட்டுக்கு மேல ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்துக்கு பேரு இடுகாட்டு மேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 1922 ஆர்டி பானர்ஜியால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, ஓகே. இந்த மொஹஞ்சதாரோவை பொறுத்தளவு ஓகே, நம்ம இதுல 1922 ஆர்டி பானர்ஜியால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மொஹஞ்சதாரோ இந்த நகரம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற நகரங்கள்ல மிகப்பெரிய நகரம் எது, ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்னதுன்னா மொஹஞ்சதாரோ. சரிங்களா, இடுகாட்டு மேடு மிகப்பெரிய நகரம் ஆர்டி பானர்ஜி 1922. இது என்ன நதிக்கரையில் தோன்றிய நகரம், அதுவும் நமக்கு தேவை. இந்த நதியை பார்த்துக்காங்க, இதுதான் சிந்து நதி. இதுதான் என்ன நதி, சிந்து நதி. சரிங்களா, ஓகே. இன்னொரு விஷயம், இந்த ராவி நதிக்கரையில கண்டுபிடிச்ச இந்த ஹராப்பா நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது பாகிஸ்தான். சரிங்களா, பாகிஸ்தான்ல பலூசிஸ்தான் அப்படிங்கிற ஏரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரமா தான் நம்ம பார்க்குறோம். அதே மொஹஞ்சதாரோவும் சிந்து நதி பாயக்கூடிய இடம் தான், பட் இருந்தாலும் அது எந்த இடத்த சார்ந்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நிலப்பரப்பை சார்ந்தது தான். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இது ரெண்டு நகரங்களும் பலுஜிஸ்தான் நகரத்தை சார்ந்தவை. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம இதுல பார்த்தோம், ஓகே. இப்ப நம்ம இதுல பார்த்தோம், ரெண்டு நகரம் பார்த்தோம், ஹரப்பா, அடுத்து வந்து என்ன பார்த்தோம், மொஹஞ்சதாரோ. ஓகே, இதை வச்சு பல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, அப்ப நம்ம ஒன்னொன்னா பாயிண்ட் அப்ப நம்ம எழுதணும்ல, இதை நம்ம அப்படியே ஒவ்வொரு நகரங்களா முக்கியமான நகரங்களா பார்த்துடலாம். சரிங்களா, ஒன்னு ஹரப்பா நகரியம் 1921, தயாரம், சாகார்னி, புதையுண்ட நகரம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இதான். அதான் புதைஞ்சதை எடுத்ததுனால புதையுண்ட நகரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஹரப்பா நாகரிகத்துக்கு பொருந்துறோம். ஓகே, இந்த ஹரப்பா நாகரிகத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா, கேட்வே ஆப் சிட்டி அப்படிங்கிறது நம்ம கேட்வே சிட்டி அப்படின்னு சொன்னாலும் நம்ம யார் தான் சொல்றோம், ஹரப்பா நாகரிகத்தை சொல்றோம். இந்த ஹரப்பா நாகரிகம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்துட்டு போகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹரப்பா நாகரிகத்துல இதனுடைய கால வரிசையின் அடிப்படையில ஹராப்பாவிற்கு முந்தைய நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹரப்பா நாகரிகம் தான் நம்ம தோன்றிய முதல் நகரம் அப்படின்னு சொல்றோம். ஹரப்பாவுக்கு முன்னாடியே ஒரு நாகரிகம் ஒண்ணு இருந்துருச்சு. சரிங்களா, அதுதான் நமக்கு ஒரு விஷயமா கொஸ்டின்ஸ் கேட்காங்க. அதனால ஹரப்பாவுக்கு முந்தைய நிலை பாத்தீங்கன்னா அதாவது பொது ஆண்டுக்கு முன் 7000 ஆண்டுகளில் உதயமான மெஹர்கர். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. சிந்துவின் முன்னோடி அல்லது ஹரப்பாவின் முன்னோடி, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னு கேட்டா நம்ம மெஹர்கர் தான் சொல்றோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மெஹர்கர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்புல ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்பு ஒட்டிய இடமான ஈரான் ஈராக் அந்த நிலப்பகுதியில வரக்கூடிய ஒரு இடம் தான் மெஹர்கர். இது கிபி 7000 கிமு புதாண்டுக்கு முன் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடமா பாக்குறோம். இங்கேயும் பொருட்கள் கிடைச்சிருச்சு. சரிங்களா, எச்சங்கள் கிடைச்ச அடிப்படையில மக்கள் வாழ்ந்தக்கான சான்றுகளை எடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஹரப்பாவுடைய தொடக்க நிலை ஹரப்பா பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம ஆண்டின் அடிப்படையில கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன் 3300 to 1900 சொன்னோம் பாத்தீங்களா. இதுல ஹரப்பாவுடைய தொடக்க நிலையை நம்ம எதை சொல்லலாம் பாத்தீங்கன்னா 3000. சரிங்களா, 3000 to கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2600 இந்த ஆண்டுகளுக்குள்ள விஷயத்தான் ஹரப்பாவுடைய தொடக்க நிலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நகர நாகரிகம் தோன்றணும்னா ஆரம்பத்துல அது ஒரு கிராமமா இருந்து, கிராமம் தான் மக்களுடைய கூட்டம் எண்ணிக்கையும் நாகரிகத்துடைய தோற்றத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ்லயும் அது நகரமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜா தான் நம்ம ஹரப்பாவுடைய தொடக்க நிலை பார்க்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
ஆம்ரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த ஆம்ரிங்கிற இடம் ஹரப்பாவுடைய தொடக்க காலத்தை நம்ம காமிச்சு கொடுத்துருக்கு. இது ஒரு வகையான பிற்காலத்தில் நகர நாகரிகம் தான். அந்த பெரிய அளவுல நகர நாகரிகம் இல்லாம ஒரு சின்ன இடமா இருந்திருக்கு. இதுதான் ஹரப்பாவுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறோம். அடுத்து ஹரப்பாவுடைய முதிர்வு நிலை. அது என்ன சார் முதிர்வு நிலை? தொடக்கம்ங்கிறது ஸ்டார்டிங் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து முதிர்வுங்கிறது நகரமாக முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு ஸ்டேஜ். அப்ப இதுலதான் ஹரப்பாவுடைய முதிர்வு நிலையில தான் நம்ம யாரை பார்க்கிறோம்னா, ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நாகரிகம் தோன்றியது இந்த ஹரப்பாவுடைய முதிர்வு நிலையின் அடிப்படையில தோன்றியதை பார்க்கிறோம். சரிங்களா? ஒண்ணு ஹரப்பா இருக்கு, அடுத்து மொஹஞ்சதாரோ. இதுலதான் ஒரு 6 நகரங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதை வருஷப்படுத்துவாங்க. அதை தாண்டி இப்போ ஆய்வுகள் அதிகமா வந்ததுனால அதிகம் கிடைச்சிருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அப்புறம் லோத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு நகரங்களா நம்ம பார்க்கலாம். முதிர்வு நிலையில ஒரு கடைசி ஸ்டேஜ்ல லோத்தல் அடிமோ. அதுக்கு முன்னாடி ஒரு சில நகரங்கள் பனவாலி, சர்கோட்டடா, இந்த நகரங்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இறுதியில ஒரு நகர நாகரிகம் ஒண்ணு உருவாயிருக்கும், லோத்தல். சரிங்களா? இடையில இந்த நகர நாகரிகம் லோத்தல் உருவாயிருக்கும். இந்த லோத்தலை பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரப்பா இறுதி நிலை. சரிங்களா? ஹரப்பாவுடைய இறுதி நிலை, முடிவு நிலையில தோன்றிய ஒரு நகரம்னா நம்ம லோத்தலை சொல்லலாம். அதாவது நகரங்கள் முதிர்வு நிலையில பல நகரங்கள் தோன்றுது, அதுல இறுதி நிலைங்கிறது கடைசியா முடிக்கிறதுனால அந்த லோத்தல் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரமா இருக்கு. அப்போ ஹரப்பா நகரியம் அழிவுக்கான காரணங்களை எடுக்கும்போது அது துறைமுக நகரங்களால கடல் கோள்களால் அழிந்திருக்கலாம், அல்லது படையெடுப்புகளால் அழிந்திருக்கலாம், அல்லது எரிமலை வெடிப்பு அந்த மாதிரி அந்த நிலநடுக்கங்கள்னால ஏற்பட்ட இதனால் அழிந்திருக்கலாம். அப்படிங்கிற பல விஷயங்களை உள்ள வச்சு லோத்தலை வந்து நம்ம ஹரப்பாவுடைய இறுதி நிலையா நம்ம வகைப்படுத்துறோம். சரிங்களா? இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்னொன்னா ஹரப்பாக்கு அப்புறம் மொஹஞ்சதாரோ இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்க போறோம். அப்ப ஹரப்பா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துறோம். அடுத்து மொஹஞ்சதாரோ. சரிங்களா? இருமா ஒன்னொன்னா பார்த்துடலாம். 1922 RD பானர்ஜி என்பவரால் முதலில் மொஹஞ்சதாரோ நகரத்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் இடுகாட்டு மேடு. சரிங்களா? இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படக்கூடியது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோல கிடைச்ச தானிய களஞ்சியம் மிக முக்கியமானது. தானிய களஞ்சியம். சரிங்களா? தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய தானிய களஞ்சியம் கிடைச்சிச்சு. பெருங்குளம்ங்கிறது மக்கள் வாழ்ந்து வசிக்கும் போது அந்த குளத்துல கொஞ்சம் சிறிது ஓய்வு காரணமாக அங்க போய் குளிச்சுட்டு வர மாதிரியான அந்த செட்டப்ல பெருங்குளம் இருக்கு. சரிங்களா? 4 பக்கம் படிக்கட்டங்களான ஒரு செவ்வக வடிவிலான ஒரு குளம், பெருங்குளமும் எங்க காணப்படுகிறதுனா மொஹஞ்சதாரோவில் காணப்படுகிறது. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா எடுத்து வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? இது ஒரு விஷயமா வச்சுக்கணும். அடுத்தது லோத்தல். சரிங்களா? ஓகே, 2 முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து வந்து லோத்தலை பத்தி பார்க்கலாம். லோத்தலை பொறுத்தளவு முதல் 2மே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாகரிகங்களா இருந்துச்சு, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. லோத்தல் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்துச்சு. 1957 தான் இந்த லோத்தல் நாகரிகத்தை ஆய்வு பண்ணி ஒருத்தவங்க எடுத்து வராங்க. இதை கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம், SR ராவ். லோத்தல்ல ஹரப்பா நாகரிகத்துடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறத சொன்னோம். அதோட ஹரப்பா நாகரிகத்துடைய அழிவு இந்த நாகரிகத்துடைய தொடக்கமாக தான் காணப்படுகிறது. அதோட முடிஞ்சிச்சு ஹரப்பா நாகரிகம். அதுக்கப்புறம் லோத்தல் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது ஒரு வகையான துறைமுக நகரம். இந்த லோத்தல் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத்ல இருக்கு. அப்ப இந்தியாவின் முதல் நாகரிகம் கேட்டா நம்ம லோத்தல் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது ஒருங்கிணைந்த இந்தியான்னு வரும்போது ஃபர்ஸ்ட்ல நம்ம யார சொன்னோம், ஹரப்பா, அடுத்து மொஹஞ்சதாரோ. தனிப்பட்ட முறையில இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் நகர நாகரிகமாக நம்ம கண்டுபிடிச்சு ஒரு தொல்லியல் ஆய்வு மூலமா சொல்றது யாருன்னா இந்த லோத்தல். சரிங்களா? ஓகே, இதுல வேற என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன நதிக்கரையில் உருவானது? லோத்தல் சபர்மதி ஆறு. சரிங்களா? இதெல்லாம பாயிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சுக்காங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம், தொல்லியல் ஆய்வின் அடிப்படையில் அழைக்கப்படக்கூடிய நகரமும் லோத்தல். சரிங்களா?
ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் கேட்கலாம். துறைமுக நகரம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் நெல் பயிரிட்டதற்கான ஆதாரம், நெல் பயிரிட்டதற்கான ஆதாரம் இந்த லோத்தல்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது கூடுதலா ஒரு தகவல். சரி, ஓகே. அடுத்தது லோத்தலுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய நகரம் காலிபங்கன். ஓகே, எழுதிக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து யாரை பார்க்குறோம்னா காலிபங்கன். காலிபங்கன் 1959 ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. பிபி லால். பிபி லால். ஓகே, இதுல நமக்கு வேற என்ன தகவல் அப்படின்னா, அந்த காலிபங்கன் வந்து எந்த இடம்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் நிலப்பரப்புல ஆய்வு பண்றோம். இது இந்தியாவில் அடுத்த பகுதி ராஜஸ்தான் பகுதியில் ஆய்வு பண்றோம். அங்க காலிபன் அப்படிங்கிற இடத்துல ஆய்வுகள் மேற்கொண்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலிபங்கனை பொறுத்தளவு இது என்ன நதிக்கரை அப்படின்னு கேட்பாங்க. ஹாக்கர் அப்படிங்கிற ஒரு நதி. ஹாக்கர் அப்படிங்கிற ஒரு நதியில தான் கிடைச்சிருச்சு. ஓகே, கடைசியா இன்னொரு விஷயம், மக்கள் வேளாண்மை, நெல் பயிரிடுறதுக்கான லோக்கல்ல கிடைச்சிச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயமா வேளாண்மை அதிகமா செஞ்ச ஒரு இடம் காலிபங்கனா நம்ம சொல்றாங்க. அப்ப வேளாண்மை இருக்கு, இந்த ஏர் கலப்பைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஏர் கலப்பை, இந்த மாதிரி விஷயங்கள் ஆய்வு மூலமா கிடைச்சதுனால இங்க மக்கள் வந்து வேளாண்மை செஞ்சு வாழ்ந்ததுக்கான சான்றுகளை நம்ம எடுத்து வைக்கிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து காலிபங்கனுக்கு அப்புறம் அடுத்து டோலவிரா. டோலவிரா 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 பாத்தீங்கன்னா 1967 இந்த ஆய்வின் முடிவுல வந்திருக்கு. இது எங்க இருக்குன்னா குஜராத். டோலவிரா எங்க இருக்குன்னா குஜராத். இந்த பெரிய நகரங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம பாக்குறோம். இப்போ அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா மொகஞ்சரா தான் மிகப்பெரிய நகரம் சொல்றோம். அது வந்து பாகிஸ்தான் நிலப்பரப்புல இருக்கு. அப்ப இந்திய நிலப்பரப்புல உள்ள மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னு கேட்டா நம்ம டோலவிராவை சொல்லலாம். மிகப்பெரிய நகரம். காரணம் மிகப்பெரிய அணைக்கட்டுலாம் இருந்திருக்கு. சரிங்களா, மிகப்பெரிய அணைக்கட்டுகள் இது எல்லாமே கண்டுபிடிச்சதுனால இது இந்திய நிலப்பரப்பில் மிகப்பெரிய நகரம் எதுன்னு கேட்டா டோலவிரா அப்படிங்கிற ஒரு சான்றையை வச்சுக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க சர்கோட்டடா, அடுத்து ராக்கிரி. சரிங்களா, இந்த டோலவிரா வந்து குஜராத். இதே மாதிரி குஜராத்ல இன்னொன்னு இருக்கிறதுதான் சர்கோட்டடா. கோட்டடா இதுவும் இங்கதான் குஜராத். அடுத்து வந்து ஹரியானா ராக் கர்கி. ராக் கர்கி இது எங்க இருக்குன்னா ஹரியானா. ஆக மொத்தம் ஆரம்பத்தில் நம்ம இப்ப இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இந்திய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா, இந்த வரலாற்று முற்பட்ட காலத்துலதான் ஒரு விஷயத்த சொன்னோம். அதுல வந்து தொல் பழங்கார காலத்துல பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல கற்கருவிகள் கிடைச்சதை வச்சு நம்ம சொன்னோம். அடுத்து இடைப்பக்காலம், அடுத்து புதிய கற்காலம் சொன்னோம். அந்த புதிய கற்காலத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு, பையம்பள்ளி. சரிங்களா, அதிக இடங்கள்ல கிடைச்சிச்சு. அதுல முக்கியமான ஒரு இடமா பையம்பள்ளி. இந்த இடத்துலயும் நமக்கு புதிய கற்கால கருவிகள் கிடைச்சதுக்கான சான்றுகள் இருக்கு. இந்த சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தேவை. ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை மட்டும் நீங்க பார்த்தா கூட ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பொறுத்துக ரிலேட்டட்லாம் கேட்கலாம். இந்த சான்று இந்த இடத்துல கிடைச்சிச்சா, இந்த காலத்துல இந்த இடத்துல பொருட்கள் கிடைச்சிச்சா, இந்த மாதிரியான குறிப்புகள் கட்டாயம் கேட்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த அம்ரி, டோலவிரா, லோத்தல், காலிபங்கன், ராக்கரி, இந்த மாதிரி நகர நாகரிகங்கள் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருக்குது. அதான் இதை வச்சுதான் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலயுமே பாருங்க ஒரே ஒரு விஷயம், இந்த சிந்து வெளியில பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறைன்னு ஒண்ணு இருக்கு. சிந்து வெளி பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறை நம்ம சொன்னால வரலாற்றின் தொடக்கத்துல எழுத்து இருக்கு, ஆனா அதை வந்து புரிஞ்சக்கூடிய தன்மை இல்லை, இப்பவும் கண்டுபிடிக்க முடியல. சிந்து வெளியில இருக்கக்கூடிய எழுத்து முறை எப்படி இருக்குன்னா வலம் இருந்து இடமாக, அவங்க எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வலம் இருந்து இடமாக இருக்கு. ஒரு சில சொற்றொடர்கள் எப்படி இருக்குன்னா வலமிருந்து இடமாக முடிஞ்சு இடமிருந்து வளமாக, இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. 600க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தாலும் அதை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 40-60 முத்திரைகளை மட்டும்தான் ஓரளவு வரிசைப்படுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் எழுத்து முறையில கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்து சிந்து சமவெளி மக்களுடைய கடவுள், சரிங்களா, இவங்களை பத்தியான விஷயங்கள்ல கேட்பாங்க. 2 வகையான கடவுள் இருக்காங்க, ஆண் கடவுள் இருக்காங்க, பெண் கடவுளும் இருக்காங்க. சரிங்களா, ஆண் கடவுள் வந்து பசுபதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பெண் கடவுள் வந்து தாய் கடவுள். பெண் கடவுள் வந்து தாய் கடவுள். இந்த 2 விஷயங்கள் ஏதாவது விஷயங்கள் கேட்கலாம். இந்த பசுபதியை பொறுத்தளவு இப்ப யானை,
இந்த மாதிரி விலங்குகள் வந்து அதை சூழ்ந்து இருக்க மாதிரி ஒரு தெய்வமா வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 தலையாளர் ஒரு விலங்குகள் அடிப்படையில ஆண் கடவுள் பசுபதி, பெண் கடவுள் தாய் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப சிந்து சமவெளி மக்கள் கடவுள் வழிபாடு இருந்துச்சுன்னா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்புறம் வேளாண்மை செஞ்சாங்களா இருந்துச்சு. அதுதான் கோதுமை, பார்லி, நெல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப மக்கள் ஒரு இடத்துல தங்கி இருந்து விவசாயம் பண்ணாங்க. அதனால நாகரிகம் அப்படிங்கிற மாற்றம் உருவாகுது. பண்டமாற்று முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட டீடைல்டா பார்க்கலாம். பண்டமாற்று முறைங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கல் வாங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்து சமவெளி மக்கள் நாகரிகத்துல இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பழங்கற்காலத்துல ஆரம்பிச்சு கடைசியா சிந்துவெளி மக்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எண்டு வரை ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இதுல என்னென்ன நாகரிகங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் வரிசையா ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த நகர நாகரிகங்கள் கேட்கலாம். மெசபடோமியா இப்போ நீங்களே சொல்லிடலாம் நினைக்கிறேன். இந்த மெசபடோமியோட இயர் சொல்லலாம்ல, 3500 புது ஆண்டுக்கு முன் 2000. சரிங்களா? அது மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், 3300 to 1900 நீங்களே சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் பொது ஆண்டுக்கு முன். ஓகே. அடுத்து எகிப்து நாகரிகத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 3100 to 1100. கடைசியா சீன நாகரிகம் 1700ல ஆரம்பிச்சு 1122. எல்லாமே உங்களால சொல்ல முடியும். எந்த நதிகரையும் சொல்ல முடியும். இந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான இடங்கள் என்னென்ன சான்றுகள் கிடைச்சிச்சு எல்லா விஷயங்களும் உங்களால தெளிவா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து இதை போன்ற அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கலந்துரையாடுவோம். எதுவும் தகவல் தேவைப்படுதுன்னா, கூடுதல் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல நீங்க வந்து தெரிவிக்கலாம். இந்த தகவல் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிற கொஸ்டின்ல கட்டாயம் கேட்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் தான் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து உரையாடி இருக்கிறோம். நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.